அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 18வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கர் கணேஷோட பெரும்பாலான பாடல்களுக்கு மெல்லிசை தான் பேஸாக இருக்கும். அவங்களோட படங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஸ்டைலில் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் கதை ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய கதை, அந்த சப்ஜெக்டாக இருந்தால் கூட அந்த கிராமிய பணம் தமிழ் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிசை கூடவே கலந்துட்டு வரும். இவங்க இந்த ட்ரெண்டை எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 21/9/1979 வெளியான கன்னி பருவத்திலே படத்தில் தான் சங்கர் கணேஷ் கம்ப்ளீட்டாக தங்களோட ட்ரெண்டை மாற்றுறாங்க. நடையே மாத்து, இந்த பாட்டு தான் சங்கர் கணேஷோட நடையவே மாத்தின ஒரு பாட்டு. நடைய மாத்து நடைய மாத்து டைட்டில் சாங்லயே தியேட்டர் கலகட்டும். என்ன பார்த்து ஆடறிய கூத்து அசைது ஒன்ன போல நாத்து. எஸ் ஜானகியை பொறுத்த வரைக்கும் இந்த டைப் சாங்லாம் சும்மா ஹல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு. தவில், நாயனம், உரிமை மேளம், உடுக்கை போன்ற வாதியங்களோட இசை அதிரடியா இருக்கும். இந்த பாட்டுல மலேசியா வாசியவன் பட்டைகளை பொறுப்பாரு. இந்த பாடலை எழுதியவர் நேதாஜி. கன்னி பருவத்திலே பட யூனிட்டே பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ்க்கு ஒரு புது யூனிட் தான். ஏன்னா எஸ்.ஏ. ராஜ்கண்ணு, பி.வி. பாலகுரு டைரக்டர், பாக்யராஜ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட ஒர்க் பண்ணவங்க. அவங்களாம் அப்படியே சங்கர் கணேஷ்கிட்ட வராங்க. அவங்கள கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க சங்கர் கணேஷ். மலேசியா வாசுதேவனின் குரல் மனதை உருக்கும். அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதும்மா பட்டாலும். இந்த பாட்டுல மிகவும் ஒரு வித்தியாசமான இன்டர்வியூட கொடுத்திருப்பாங்க சங்கர் கணேஷ். இவ்வளவு ஒரு அருமையான பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத ஒரு பருவ பெண்ணின் கனவுகளை, ஆசைகளை வெளிப்படுத்தும் ஒரு இனிய பாடல். எஸ் ஜானகி இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. பல்லவியை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மென்மையான கிட்டார் இசை கூடவே வரும். அது அந்த வரிகளுக்கு அழகு சேர்க்கும். பாடல் ஆரம்பத்தில் மென்மையாக தான் தொடங்கும், போக போக தாளம் அப்படியே மாறும். கவிஞர் பூங்குயிலன் எழுதிய பாடல் இது. கன்னிப்பருவத்திலே படத்தில் கவிஞர் முத்துபாரதி எழுதிய பாடல் இது. எஸ் ஜானகி பாட சங்கர் கணேஷ் இசையில் தாளம் போட வைக்கும் பாடல் இந்த பாடல். 23/11/1979 வெளியான திரைப்படம் பாதை மாறினாள். விக்ரம், சீமா நடித்த திரைப்படம் இது. இதுல வாணிஜெயராம் பாடிய ஒரு பாடல், நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. படம் வந்தபோது சில நாட்கள் மட்டும் ஒலித்த பாடல் இது. 19/10/1979 வெளியான திரைப்படம் பஞ்சபூதம். எம்.ஆர். ராதா, ஸ்ரீகாந்த், சங்கீதா நடித்த இந்த படத்தில் இசையமைப்பாளர் கணேசன் நடிச்சிருப்பாரு.
இதுல எம்.ஆர். ராதாவை ஒரு பாடல் பாட வச்சிருப்பார் சங்கர் கணேஷ். பொன்னார் மேனியனே என்று தொடங்கும் பாடல் வந்து குழுவினரோடு எம்.ஆர். ராதா பாடுவார். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கி சைத்து. எம்.ஆர். ராதாவால் என்ன முடியுமோ அதை கொடுத்து பாட வச்சிருப்பாங்க சங்கர் கணேஷ். இந்த பாட்டை எழுதியது வந்து பண்ருட்டி லட்சுமணன். மண்ணே மாமணியே மழப்படியுள் மாணிக்கமே. பல பாடல்களை நம்ம படம் பார்க்காம கேட்கும்போது அந்த பாட்டு ஹீரோக்கு தான் நினைப்போம். பாட்டு வந்து சூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேரக்டர், பெரும்பாலும் காமெடியன்கள் பாடியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு பாட்டு வந்து 14/1/79 ரிலீஸ் ஆன சிரி சிரி மாமா படத்தில் இடம்பெற்றது. படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார். இதில் டிஎம்எஸ் ஒரு பாடல் பாடியிருப்பார். நான் இசைக்கும் ராகம் எல்லாம் அவன் தந்த யோகம்னு கணீர்னு பாடியிருப்பார். ஆனால் அந்த பாடல் கட்சியில் நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசன். படத்தோட ஹீரோ விஜயகுமாரா இருந்தாலும் இந்த ஹிட் சாங் வந்து தேங்காய் ஸ்ரீனிவாசன் கொடுத்திருப்பாங்க சங்கர் கணேஷ். இந்த படத்திற்கான ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு பிரிண்ட் கிடைக்கல. 23/3/1979 வெளியான திரைப்படம் வேலும் மயிலும் துணை. விஜயகுமார், ஸ்ரீபிரியா, ராதிகா நடித்த இந்த படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாடல் பாடியிருப்பார். ஆதாரம் நீயே கணபதி நாதான்ட்டு ஒரு அற்புதமான பாடல். இந்த பாட்டு யாருக்கு தெரியுங்களா? நீங்களே பாருங்க. ஆதாரம் நீயே கணபதி நாதா ஐங்கர நாயகா. தன் வாழ்நாள் முழுவதும் மாற்று கருத்தோடு இருந்த எம்.ஆர். ராதா இப்படி ஒரு காட்சியில் நடித்திருப்பது அபூர்வம். இது ஒரு போட்டி பாடல். எம்.ஆர். ராதாவோடு தோன்றி நடிப்பவர் பெங்களூர் ரமணி அம்மாள். சும்மா கலக்கி இருப்பாங்க. பெங்களூர் ரமணி அம்மா பாட்டு அப்படின்னாலே தானாகவே ஆட்டம் வரும். அதுவும் சங்கர் கணேஷ் இசையில்னா கேட்கணுமே என்ன. பையனுக்கு வாழ்வில் மெய்யனுக்கு நாங்கள் கைமறித்து குட்டுகிறோம் பக்திகள் நாங்கள் கால் வளைத்து ஆடி ஆடி வணங்குகின்றோம் பூஜையில். சங்கர் கணேஷ், சீர்காழி கோவிந்தராஜன், பெங்களூர் ரமணியம்மா காம்பினேஷன்ல ஒரு சூப்பர் ஹிட் பக்தி பாடல் இந்த பாடல். 1000 படை வீடு கொண்டவன் நீயே அனைவருக்கும் சாராரம் நீயே கணபதி நாதா. வேலும் மயிலும் துணை படத்துல எஸ்பிபி ஒரு பாடல் பாடியிருப்பார், கந்தனே வருக அப்படின்ட்டு. பக்தி பாடல்களை கொடுப்பதில் தாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். வேலும் மயிலும் துணை படத்தில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் பாண்டிய மன்னனின் ராஜகுமாரி, மிகவும் இனிமையான பாடல். 1980ஆம் ஆண்டு சங்கர் கணேஷ் இசையமைத்த திரைப்படங்கள் 26. 14/3/1980 ரிலீஸ் ஆன திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். சரத்பாபு, வடிவுக்கரசி, ஸ்ரீபிரியா நடித்த படம் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பின்னணி பாடகர் ஏஎல் ராகவன். இந்த படத்துக்கு வந்து 5 மியூசிக் டைரக்டர்கள்: KV மகாதேவன், GK வெங்கடேஷ், சங்கர் கணேஷ், இளையராஜா, அகத்தியர். அகத்தியர் அப்படிங்கிறது வேற யாருமே இல்லை, TR பாப்பா வந்து தன்னோட பேரை அகத்தியர் அப்படின்னு மாத்திட்டாரு. இந்த படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் வந்து இளையராஜா பண்ணியிருப்பாரு. இதுல சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு பாடல் நான் ஒன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்ச. நான் ஒன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்ச தன்னாலே. இந்த அற்புதமான பாடலை வந்து எழுதியவர் கவிஞர் வாலி. நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடு கிழிச்சா ஒன்னால. இந்த பாட்டை 3 பேர் பாடியிருப்பாங்க. எஸ்பிபி பாடியிருப்பார். தானே பல வண்ணம் உண்டாச்சு நீ இல்லாமத்தானே அது மாயம். வடிவுக்கரசிக்கு வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க. ஸ்ரீபிரியாவுக்கு ஜிக்கி பாடியிருப்பாங்க.
ஜிக்கிக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க சங்கர் கணேஷ். மாடு மனை எல்லாம் உண்டு என்னோட நெஞ்ச மட்டும் போக விட்டு நான் வாரேன் என்ன விட்டு ஏன் போறேன் நிழல் போல் கூட வந்தா ஆகாது. எஸ்பிபி, வாணி ஜெயராம், ஜிக்கின்ட்டு ஒரு அபூர்வமான காம்பினேஷன்ல சங்கர் கணேஷ் கொடுத்த சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் இந்த பாடல். நம்ம யாரு பிரிச்சா ஒரு போடு கிழிச்சா என்னாலே சொந்தம். இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். 1980ஆம் ஆண்டு இன்னும் பல சூப்பர் ஹிட் பாடல்களை சங்கர் கணேஷ் கொடுத்திருக்காங்க. அந்த பாடல்கள் என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.